ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வணக்கம், வெல்கம் டு அல்டி பாஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்த முக்கியமான விஷயங்களை ஃபுல் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, முக்கியமாக இந்த வீடியோக்காக. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்தது ஒரு 2 மெயின் பஞ்சாயத்து, ஒரு மெயின் டாஸ்க்கு, அப்புறம் வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க், ப்ரொமோஷனல் டாஸ்க்குன்னு சொல்லலாம். டாஸ்க் கூட இல்லை, ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி. சரி, முதல்ல பஞ்சாயத்துலேருந்து வந்துடுவோம். வாட்டர்மெலன் ஸ்டார் கானா வினோத், இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த பிரச்சனை முக்கியமான காரணம் யார் அப்படின்றத நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து போய் நடித்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணும்போது கானா வினோத், அதே மாதிரி நம்மளுடைய கமருதீன், நம்ம கேப்டனாக இருக்கக்கூடிய நம்ம தேவசகாயம் அவர்கள், இவங்க 3 பேரும் சேர்ந்து இவரை வந்து பின்னாடி நின்று மாக் பண்ணுறாங்க. இந்த மாக் பண்ணுறத வந்து கலை சொன்னாரா யார் சொன்னார்ன்றது தெரியல, ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சுட்டு வந்து அதை கேள்வி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி மாக் பண்ணலாம், நீங்கள் எப்படி மாக் பண்ணலான்னு இவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார். யார்? வினோத் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அதில் அவங்க 2 பேத்துக்கு ஒரு சண்டை ஆகுது. பிரவீன்ராஜை வந்து இதுக்கு கேட்க சொல்கிறாரு, நியாயம் கேட்க சொல்கிறாரு. அவரும் கேட்கல. மைக் போடாததுக்காக வந்து அந்த ரவுண்ட் ஆஃப் ஷேமா, சர்க்கிள் ஆஃப் ஷேமா எதுலேயோ நின்றுக்கிட்டு இருக்கும்போது திரும்பியும் 2 பேரும் மாக் பண்ணுறாங்க. கமருதீனும் வினோத்தும் சேர்ந்து பாட்டு பாடி இவரை மாக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வினோத் வந்து இவர் எங்கெல்லாம் போய், அதுக்கப்புறம் வந்து வினோத் வந்து இவர் எங்கெல்லாம் போய் இதை ட்ரை பண்ணுறாரோ, ஆக்டிங் ட்ரை பண்ணுறாரோ அங்கெல்லாம் போய் வேணும்னே வந்து மாக் பண்ணிட்டு இருந்து பார்க்க முடிஞ்சுது. அது இவரை வந்து ஓவராக வந்து டென்ஷன் ஏற்றுது. சரி, ஒரு சைடு டென்ஷனை கடிச்சிக்கிட்டு இருக்கிற மனுஷன் எப்போ வெடித்து செதறாருன்னா, இவர் போய் சட்டையை கழட்டிட்டு அப்பப்போ போய் வந்து இந்த எம்பிபிஎஸ், நம்ம சகலகலா டாக்டர்னு கமல் சார் வந்து இது பண்ணுவார்ல, வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல, அதை நடித்து காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு துஷாரை கூப்பிட்டு போய் முதல்ல காட்டினார். அப்புறம் கலையரசனை கூப்பிட்டு போய் வந்து அதை ஆக்டிங் ஸ்கில்லை காட்டுறேன்னு காட்டிக்கிட்டு இருந்தார் வெளியே. அப்போ யூனிஃபார்ம் அண்ட் விஷயங்களை வந்து கரெக்டாக பார்த்தீங்களான்னு பிக் பாஸ் கேட்க, நம்மளுடைய பிரவீன், அவர் வந்து கேப்டன் ஆகக்கூடிய பிரவீன் வந்து இவரை கூப்பிடுறாரு. கூப்பிட காதில் கேட்காம இருந்துக்கிறாரு. ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மாக் பண்ணுறதை வந்து பிரவீன் எதுவுமே கேள்வி கேட்கல. இவர் ஒருதலை பட்சமாக செயல்படுறாரு அப்படின்றதுக்காக வந்து இவர் கோவிச்சுக்கிட்டார் பிரவீன்கிட்ட. ஸோ இது வந்து என்னாச்சு, இவர் 2 பேரும் சண்டை போட்டாங்க. அதில் வந்து தள்ளுமுள்ளாகுது. நீ வந்து எப்படி நடிக்கிறேன்னு பார்க்குறேன், நீ வந்து அப்படியெல்லாம் வந்து கேமரா முன்னாடி சட்டை இல்லாமலாம் இது பண்ணக்கூடாதுன்னு வந்து இவர் மறைக்கிறாரு. இல்லை தள்ளி விடும் போது இவருக்கு கிழிச்சிருது பிரவீனுக்கு. அந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் வெளியே உள்ளே வராங்க. கனி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ வந்து ஜட்டியோடு நடித்தா எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குல்ல, அது மாதிரி தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படின்னு. அதுக்கடையில் கானா வினோத் வந்து ஒரு பிட்டை போட்டு போகிறாரு. என்ன போட்டு போகிறாரு, நீ என்ன 6 பேக்காக வச்சுருக்க இது பண்ணிட்டு நடிக்கிறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு இதுன்னு தான் நான் சொல்லுவேன். கனி அதை சொன்னதுக்கு காரணம் வந்து சட்டையை கழட்டிட்டு இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆக்வர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கனி ஃபீல் பண்ணுறாங்க போல். அதுக்கு இவர் கேட்குறது என்ன அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்குமோ எல்லோரும் சட்டையை கழட்டிட்டு தான் இருந்தோம், அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணலையா, அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தோணலையா? இதில் யார் பக்கம் பேசுகிறது அப்படின்றது நமக்கு தெரியல. ஒரு பப்ளிக் மீடியமில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செயல்படணும், மற்றவங்களுக்கு வந்து ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறதா? இல்லை இன்றைக்கி மட்டும் ஏன்டா அவங்களுக்கு ஆக்வர்டாக தெரியுது, அன்றைக்கி நான் சட்டையை கழட்டிட்டு தான் நின்று இருந்தேன், அன்றைக்கி ஏன்டா அவங்களுக்கு ஆக்வர்டாக தெரியல அப்படின்னு திவாகர் கேட்குறதுல இது பண்ணுறான்னு தெரில. பட் எது எப்படியோ திவாகர் வந்து நல்லா கேம் ஆடுறாரு, நல்லா வாயை பிடுங்குறாரு, மற்றவன்ட்டு நல்லா வாங்குறாரு. என்னது வாங்குறாரு? வேர்ட்ஸ் வாங்குறாரு. அவன் காலியாகிற அளவுக்கு வேர்ட்ஸ் வாங்குறாரு. இன்றைக்கி எஃப்ஜே எல்லாம் மாட்டினது அப்படி தான். ஸோ இந்த பிரச்சனை அப்படியே எலிவேட் ஆகுது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸோட இந்த டாஸ்க்கு, ஐ மீன் இவங்களை நிப்பாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காருல, அதெல்லாம் செக் பண்ணி வந்து முடித்ததுக்கப்புறம் எஃப்ஜேட்ட ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு. இவங்க வந்து என்னை வந்து, அதாவது நான் சட்டை கழட்டிட்டு இது பண்ணுறது ஆக்வர்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, தவறாக தெரியும்னு சொல்கிறீங்க இல்லையா எஃப்ஜே, நீங்கள் கனியக்கா நீங்கள் வந்து எஃப்ஜேவை கட்டி பிடிச்சி பேசுகிறது எனக்கும் ஆக்வர்டாக இருக்குது, எனக்கு வந்து அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு இந்த ஆள் கேட்க, அது அடுத்த கட்டத்துக்கு போயிடுது. எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு, வெளியே வந்து அப்படின்னு சண்டை போடுறாரு, நீ சொல்கிறது தப்பு அப்படின்னு எல்லாருமே இவரை சர்க்கிள் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாரையும் இந்த மனுஷன் வந்து கத்தி ஹேண்டில் பண்ணுறாரு. இவரை பொறுத்தளவுக்கு தெரிஞ்ச விஷயம் 2 தான். ஒருதலை வசமாக பேசாத, 2 சைடு இது பண்ணாத, சப்போர்ட் பண்ணாத, எப்படி பேசுறது, இதே டைலாக திருப்பி எல்லாத்திட்டையும் பேசி வந்து வெறுப்பேற்றுறாரு மக்களை. சரி,
இந்த பஞ்சாயத்து அடுத்த லெவலுக்கு போகுதான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறான், அடிக்கிறதுக்கு வரான். எஃப்ஜே அப்படி இப்படி தள்ளி விடுறாங்க. எல்லாம் எஃப்ஜேவை கூப்பிட்டு போயிடுறாங்க. விட்டாச்சு. அடுத்து வந்து இவங்ககிட்ட வந்து 2 பேசிகிட்டு இருக்காங்க. யார், நம்ம சபரி இவரெல்லாம் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணே விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறாரு, அண்ணே அவன் வந்து உன்னை அடித்ததுக்கு வந்து நீ அருவாள் எடுத்து வெட்டியிருக்க, அந்த மாதிரி இருக்குது நீ இப்போ பண்ணது அப்படின்னு. ஏன்னா கனி இவங்களோட விஷயங்களை பற்றி பேசினது வந்து அந்தளவுக்கு வந்து சென்சிபிளாக போகும் அப்படின்றது விக்கலுக்கு தெரியுது. அதனால் அவர் அதை சொல்கிறாரு. இவர் ஏற்றுக்கூடிய மென்டாலிட்டியிலே இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நடிப்பு அப்படின்றது வந்து என்னை வந்து படுகொலை பண்ணதுக்கு சமம், என்னோட நடிப்பை வந்து கொச்சையாக பேசுகிறது வந்து என்னை படுகொலை பண்ணதுக்கு சமம், அப்படி இப்படின்னு வந்து இவர் ஒரு பெட்டு போகிறார். அப்போ வந்து அவன் 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 எப்படிப்பட்ட ஆள், என்னை வந்து சட்டையை பிடிச்சி இது பண்ணுறான், தள்ளி விடுறான், அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு எஃப்ஜே திருப்பி வர்றார். நான் எங்கே உன்னை சட்டையை பிடிச்சி விடுத்தேன், நீ பண்ணாத பண்ணுன்னு சொன்னேன்னா நான் இப்போ பண்ணுவேன் திருப்பி, நீ ஓவராக பண்ணேன்னா உன்னை நாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போகிறது கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாரு. இதை தான் வந்து திவாகர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஓகே, ஒரு வார்த்தையை விட்டக்கப்புறம் திவாகர் சைலண்ட் ஆகிறாரு. அப்புறம் அப்படியே பாரு பிடிச்சிக்கிறாங்க. அதை திவாகர் வந்து பாருட்டு சொல்கிறாங்க, பாருமா அடிச்சுட்டு போவானம்மா, அடிச்சுட்டு போவானம்மா, அப்படின்னு அடிச்சுட்டு போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போமா, இங்கே பார்த்துக்கிட்டு இருப்போமா அப்படின்னு பாரு அதை எடுக்கிறாங்க. எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றை சொல்லலை, நான் திவாகரை சொன்னேன், ஒன்றை சொல்லலை, நான் திவாகரை சொன்னேன், பொதுவாக இது பண்ணாத, அப்படி பண்ண இப்படி பண்ணாத. அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வருது. என்னடா பண்ண போகிறீங்க, எப்படியா அந்த பஞ்சாயத்து முடிங்கடா அப்படின்னா, பாருவுக்கு என்ன காண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பல தடவை பேசிட்டு போவோம், சபரியிலேருந்து எல்லாருமே நோஸ் கட் பண்ணி அமிச்சிட்டாங்க, அந்த காண்டில் வேறு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கலன்ற காண்டில் வேறு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களை பாத்திரம் வேறு கழுவு சொல்லிட்டாங்க. யாருக்கிட்ட அந்த வெறுப்பெல்லாம் காட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த பாருவோ எண்ட் ஆஃப்டரே வெறுப்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப பரிதவிச்சது பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தது. அடுத்த கட்டம், ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கப்படுது. இந்த நாளைக்கான பிக் பாஸ் ஹவுஸ் வெர்சஸ் சூப்பர் டீலக்ஸ் டாஸ்க். இதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 பாயிண்ட்டுகள் கிடைக்கும். 1000 பாயிண்ட் இருந்தால் சரி, எஸ் 1000 பாயிண்ட்டுகள் கிடைக்கும். 1500 பாயிண்ட் கூட கிடைக்கலாம். ஏன்னா இது வந்து 3 ரவுண்டு டாஸ்க்கு. ஒரு ரவுண்டு 500, 2வது ரவுண்டு 500, 3வது ரவுண்டு 500. ஃபஸ்ட் ரவுண்டில் 2 வீட்டிலேருந்து ஒவ்வொரு நபர், செகண்ட் ரவுண்டில் 2 வீட்டிலேருந்து 2 நபர், தேர்ட் ரவுண்டில் 2 வீட்டிலேருந்து 3 நபர் பங்கெடுக்கணும். என்னென்னா, ஒரு சர்க்கிளில் நடுவில் வைக்கப்பட்டிருக்க தொப்பியை முதல்ல யார் போய் எடுத்து அவங்களுடைய மேடைக்கு வந்து தொப்பியை தலையில் போடுறாங்கன்றது டாஸ்க். இதுக்கு இடையில் துணிக்குள்ளே மறைச்சி வைக்கக்கூடாது, கையில் வச்சுக்கலாம், ஆனால் பிடுங்கலாம், மற்றவங்க வைக்க விடாமல் தடுக்கலாம், இந்த மாதிரி வந்து டிஃபென்ஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் ரவுண்டில் துஷார் அண்ட் நம்மளுடைய கானா வினோத் போனாங்க. ரொம்ப அற்புதமாக விளையாண்டாங்க. துஷார் வந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சார். தேவையில்லாத இடத்துல எல்லாம் அவருக்கு முட்டியை வச்சு அமுக்குனார், கையை வச்சு அமுக்குனாருலாம் வச்சார். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கேம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் கானா வினோத் உண்மையிலேயே அதை பண்ணியிருந்தார் அப்படின்னா வந்து போக போக தெரியும் அவருடைய இன்டென்ஷன் என்னென்னு. பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் இப்போ வரைக்கும் பார்த்தவரில் சொல்கிறேன், அந்த ஆள் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருத்துக்களை பதிவிடுங்க. துஷார் அப்புறம் கடைசியில் வந்து ஓகே வெல்டன் சூப்பர் அப்படின்னு கை கொடுத்துட்டு போகிறது பார்க்க முடிஞ்சது. அடுத்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கெமியும் நம்மளுடைய கமருதீனும், அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஃப்ஜே அண்ட் ரம்யா. தாறுமாறான ஆட்டமாக இருந்தது. கெமியெல்லாம் தலைகீழாக நின்றுட்டு இருந்தாங்க, தலை குப்புற. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ரம்யாவுக்கும் கெமிக்கும் மட்டும் சண்டை. ஏன்னா எஃப்ஜே வந்து கமருதீன் லாக் போட்டு பிடிச்சிக்கிட்டான் நகர முடியாமல். ரம்யாவும் கெமியும் வந்து சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, கடைசியில் ரம்யாவோட தலையெல்லாம் சைடில் இடித்து கெமி வந்து அதில் ஜெயிச்சிடறாங்க. இப்போ 1-1 ஆயிடுச்சு. ஃபைனல் தேர்ட் டாஸ்க். டிஃபென்ஸுக்கு யார் யார் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க 2 டீம்லேயும். நம்மளுடைய சபரி, அதே மாதிரி நம்மளுடைய வாட்டர்மெலன் ஸ்டார், அப்புறம் கனியக்கா ஒரு சைடு. அப்புறம் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம், பிரவீன்ராஜ். ஓகே, விக்கல்ஸ் விக்ரம், பிரவீன்ராஜ், அப்புறம் சுபிக்ஷா. இந்த 3 பேர் வந்து இன்னொரு சைடு. என்னமா ஆடுறாங்கன்றீங்க. பிரவீன்ராஜ் எங்கே குத்தி அங்கே குத்தி இங்கே குத்தி. இதில் வந்து விக்கல்ஸ் வந்து நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா 2 தடவையும் வந்து டிஃபென்ஸ் பயங்கரமாக பண்ணார். சபரியை தூக்கி விசிறி எறிஞ்சார், இந்த சைடு கனியை தூக்கி விசிறி எறிஞ்சார். சபரியும் கனியும் வரவடியாமல் வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா பிரவீன்ராஜ் முதல்ல போய் வச்சது அவங்க மேடையில் ஏறி போட்டார், அங்கே போடக்கூடாது அங்கே போகணும் அப்படின்னு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடையில் ஏறி போட்டாங்க. எப்படியோ பிக் பாஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 1000 பாயிண்ட்டுகள் கொடுக்கப்பட்டது. இந்த 1000 பாயிண்ட் வச்சு உள்ளே போய் இன்றைக்கி வந்து போனஸ் அப்படின்ற முறையில் என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே போய் உள்ள பொருள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை தெளிவாக யோசித்தவங்க விக்கல்ஸ் விக்ரம் தான் அதுலேயும் பாயிண்ட் சொன்னார். தெளிவாக யோசிச்சவங்க 3 பேர் மட்டும் போட்டு நம்ம உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலான்னு பிளான் பண்ணாங்க. கரெக்டாக அதே மாதிரி பிளான் பண்ணி சுபிக்ஷா 400 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ராவாக கையில் இருந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி வெளியிருந்து உள்ளே தூக்கி வீசி இவங்களுக்கு கரெக்டாக அந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளே பொருள் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பொருட்கள் எல்லாமே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி நைட்டாக நாளைக்கான்றது தெரில. கருத்துக்களை பதிவிடுங்க. அடுத்ததாக வந்து ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க் வந்துச்சு. ரியோ, நம்மளுடைய பிளாக் ஷீப் அந்த பையன், அவரோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் ரியோவோட ஹீரோயின்
அவங்க பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. 3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு பட ப்ரொமோஷன் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரியோவை இங்கே உள்ள இருக்க ஆட்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்றது அவங்களோட பேச்சிலேயே தெரிஞ்சுது. ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப ஜாலியாக நடந்துக்கிட்டது பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதான் இன்றைக்கியான எபிசோடில் நடந்த விஷயங்கள். இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, வாட்டர்மெலன் சார் வந்து ரொம்ப ஓவராக போகிறாரு. தேவையில்லாத வார்த்தைகள் விடுறாரு. தேவையில்லாமல் வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பல பேரையும் வாயை பிடுங்குறாரு. சபரிகிட்ட சண்டைக்கு போகிறாரு, பார்வதிகிட்ட சண்டைக்கு போகிறாரு. தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் நான் துவம்சம் பண்ணுவேன்ற கேரக்டரில் வந்து இவர் இருக்கார். அது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு சைடு பாரு இன்னைக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லாமல் வந்து தவிக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பார்ப்போம் நாளைக்காவது பார்வதியோட தவிப்புகளுக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். எஃப்ஜே திருப்பியும் வாய் விட்டுருக்கான். 100% இந்த வாரம் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராக இருந்தாலும் வன்முறை தவறு. உன்னை அடிச்சுட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த இடத்துலையும் ஏற்றுக்க முடியாது. அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம். வாட்டர்மெலன் சார் விட்டுருக்க வாய்க்கு கண்டிப்பாக கனி அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பேசுனதுக்கு பிக் பாஸ் வந்து ஏதாவது விஜய் சேதுபதி வந்து இந்த வீக்கெண்டில் ஏதாவது பேசுகிறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.